திருப்பெரும் கருணையினால் நமக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வருடந்தோறும் தொண்டு தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் நம்ம செய்யக்கூடிய சிவ பூஜை அப்படின்னு. அந்த சிவனை காட்டி கொடுப்பதற்காக ஒரு குரு, அதுதான் குலகுரு என்று பெயர். அந்த குலகுருவானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மதமானது இந்து மதம். அந்த மதத்தினுடைய தலைவன் சிவபெருமான். அவன் ஏற்படுத்திய நெறி சைவ நெறி என்று சொல்லக்கூடிய நெறி. அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை பாதை இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஒரு கட்டமைத்துள்ளார்கள். அந்த கட்டமைப்புக்கு உறுதுணையாக இருப்பதுதான் சாஸ்திரங்கள், வேதங்கள், புராணங்கள், தேவாரங்கள், இதிகாசங்கள். அப்படிப்பட்ட வகையில் ஒரு மனித குலம் இந்து மதத்தில் பிறந்த நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதான் நம்முடைய குலம் அப்படின்னா முதல்ல என்ன, கங்கா குலம் அப்படின்னு பெயர். இது எந்த இடத்துல வருது? மங்கள வாழ்த்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் கங்கா குலம் கடந்த கம்பர் சொன்ன வாழ்த்துறை. அதனால் நம்முடைய குலம் கங்கா குலம் கூட்டம் அப்படிங்கிறதா கடையில் கூட்டம். அதற்கடுத்தது காணி. அந்த காணியாளர்கள் அப்படின்னு வரும்போது நமக்கென்று ஒரு பத்திரகாளியை ஏற்படுத்தினார். இப்போ நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னா, நம்ம நீங்கள் பொன்காளியம்மனுடைய திருக்கோவிலில் திருப்பணி அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சோம். அந்த திருப்பணி எந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள், அதை இவ்வளோ காலம் நம்ம வழிபாடுகள் மூலமாகவும் உற்சவங்கள் மூலமாகவும் கும்பாபிஷேகங்கள் மூலமாகவும் பேணி காத்து வந்தோம். அந்த நெறிகள், அதாவது ஒரு ஆலயத்தை ஒரு ஸ்தபதி நிர்ணயம் செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு சில கடிதங்கள் இருக்கிறது. நட்சத்திரம், ராசி, ஊருடைய பெயர், இப்படி எல்லாம் கணித்து சுவாமியோட பெயர், கருவறையோட அளவு, இவைகளை எல்லாம் கணித்து கீழே ஆயாதி அப்படின்னு ஒரு கொடுப்பாங்க. அந்த ஆயாதி அப்படிங்கிறது 400 ஆண்டுகள், 350 ஆண்டுகள், 600 ஆண்டுகள், 700 ஆண்டுகள், இப்படி வரும். அந்த டோட்டல் எவ்வளோ வருதோ அதுதான் அந்த கோயிலுடைய ஆயுள் காலம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதை அந்த ஆயுள் காலமானது முடிந்தாலோ, அது கோயிலில் ஏதேனும் படுதுகள் ஏற்பட்டாலோ அதை புனராவர்த்தனம் திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். நம்முடைய காலம் அப்படிங்கிறது ஒரு சுமார் ஒரு 800 ஆண்டுகள் நம்முடைய திருக்கோவில் இருந்ததா சில வரலாறுகள் கூறுகிறது. நம்முடைய கோயிலில் 2 பக்கமும் மீன் சின்னங்கள் அமைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ மதுரை பாடைக்காரர் அப்படிங்கிற ஆட்சி காலம், அதாவது மதுரையினுடைய குறுநிலம் மன்னர்கள், அந்த ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோயிலை கட்டினாலும் 2 மீன் சின்னங்களை போடுவார்கள். அந்த மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தில் இது கட்டப்பட்டதாக ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய ஆயுள் காலங்களும் அந்த கோவிலுடைய தன்மை படுதடைந்த காரணத்தினாலும் இப்போ நம்ம புதுசாக ஒரு திருப்பணி அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். அந்த திருப்பணியை நம்ம கூரைக்குளமும் விடையகுளமும் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு நம்ம செய்யறோம். இந்த திருப்பணியை நம்ம காலத்தில் செய்யறது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இவ்வளவோ பெரிய சிரமப்பட்டு கட்டியிருக்காங்க. நம்ம திருக்கோயிலில் மட்டும்தான் நிறைய சிறப்புகள் இருக்கு. பல குலதெய்வ கோயிலில் காளியம்மன் அப்படிங்கிறதெல்லாம் செல்லாமியம்மன், சீரியம்மன், அழகனாட்சியம்மன், இப்படி பல தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கு 4 வாயில்கள் அப்படிங்கிறது இல்லை. சதுர்முக வாயில், ரிக்வேத வாயில், யஜுர்வேத வாயில், சாமவேத வாயில், அதனால வேத வாயில். இது அந்த காலத்தில் அவங்க அதை நினச்சி கட்டியிருக்காங்க. அதை கட்டும் பொழுது அதுக்கு மேலே அவங்களால கட்ட முடியாத காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த 4 வாயிலும் அப்படியே இல்லை. இன்னைக்கு நம்ம அதை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பும் அந்த ஆலயத்தை திருப்பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய மகாபாகியத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு செங்கலை தூக்கி நம்ம வச்சா கூட அந்த பாக்கியம் நமக்கு இருக்கு. ஏன்னா இனிமேல் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த திருப்பணி அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஆகையால் ஒவ்வொருவருடைய இரத்த துணிகளாக அந்த திருப்பணியில் பங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் திருப்பணி பற்றின அதிகாரம்.
அதில் நம்ம கட்டக்கூடிய ஒரு திருக்கோவில் அப்படின்னா நமக்கு கொங்கு நாடு. அந்த கொங்கு நாட்டில் வந்து 24 நாடாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் அரைய நாடு. இந்த அரைய நாட்டில் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த திருப்பணியுடைய வரைபடம் அப்படிங்கிறது கொங்கு நாட்டில் இதுவரையிலும் கட்டாத திருப்பணி, இனிமேலும் கட்ட முடியாதுங்கிற மாதிரியும் இருக்கிறது அந்த திருப்பணி. போன ஒரு மீட்டிங்கில் பேசுகின்ற பொழுது 4 ராஜகோபுரம் கட்டி இந்த அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனதுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்தது. கடைசியில் அந்த பிளானை முடிச்சு பார்க்கும்போது அதில் 5 ராஜகோபுரம் இருந்தது. அது ஒரு பெரிய சிறப்பாக இருந்தது. அந்த 5 ராஜகோபுரத்தோடு நாம் எந்த கோயிலும் காணியாளர்களுடைய குலக்கோவில் 5 ராஜகோபுரத்தோடு திருப்பணிகள் இல்லை. அதே மாதிரி அந்த கருவறை அர்த்த மண்டபம் அப்படிங்கிறது தான் நமக்கு மூலாதாரம். அதனுடைய ஆற்றல் தான் எல்லா பக்கமும் வியாபிச்சது. அப்படிப்பட்ட அந்த கருவறை வந்து வர்க்கமானங்கள், அதாவது சாதாரண ஒரு செங்கலை வச்சும் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியும், கருங்கல்னால கோயிலை கட்டியும் கும்பாபிஷேகம் பண்ண முடியும், வெறும் பிளைன்கள்னால கருங்கல்ல அமைப்பு பண்ணியும் கும்பாபிஷேகம் பண்ணலாம். இது எல்லாம் நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும், அதில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நம்முடைய ஆசை அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த அம்பாளுக்கு என்ன வேணாலும் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பூர்வமான ஆசை இருந்தால் தான் அந்த கோவிலை அழகுற கட்டி பார்க்க முடியும். அப்போ அந்த கோயில் எப்படி இப்போ கட்டுறாங்க அப்படின்னா வர்க்கமான வேலைகளோடு கட்டுறாங்க. வர்க்கமான வேலைகள்லாம் ஒவ்வொரு வர்க்கங்களுக்கும், வர்க்கம் அப்படின்னா அடுக்கு இருக்குது. அதில் குமுலவரி, கழுத்துனா கண்டவரி, மேலே இருக்கக்கூடிய கால்கள் வந்து புறக்கால்கள், அதில் அந்த வாழைப்பூ மாதிரி இருக்கும், அது வந்து பொதிகை அப்படின்னு ஒவ்வொரு வர்க்கமானங்களுக்கும் இருக்கு. இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளையும் நம்ம வந்து தொய்வில்லாமல் செய்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது பிரகாசம் ஏற்படும், மனதில் ஐயா சொன்ன மாதிரி சந்தோஷம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு திருக்கோவிலை நம்ம கட்டோம். அதே மாதிரி மேலே கருவறையில் வந்து பத்திரகாளி அப்படின்னு சொன்னால் கருவறை சிவக வடிவத்தில் இருக்க வேண்டும். மேலே 3 விமானங்கள், அதாவது 3 கலசங்கள் இருக்க வேண்டும். அந்த அர்த்த மண்டபத்துக்கு அடுத்த மாதிரி மகா மண்டபம், அதுக்கப்புறம் நிறுத்த மண்டபம், இப்படி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பம்னா கொடியேற்றுதல், துவஜம்னா கொடி, அந்த கம்பங்களும் பலிபீடங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வருடந்தோறும் குதிரை துகள் பிடிக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் தான் ராஜகோபுரம். அதுக்கப்புறம் தான் தீபஸ்தம்பம், அதாவது தீபங்களை ஏற்றக்கூடிய 4 பக்கமும் 4 ராஜகோபுர வாயில்கள், எல்லாமே 5 நிலை ராஜகோபுரம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆசை நம்ம 2 குல பெருமக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து இது வந்து நம்முடைய சக்திக்கு மீதலாக தான் இருக்கலாம். ஆனால் எப்படியும் கட்டிடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்கள் இடத்துல இருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்ம எடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த கோயில் வந்து ஒரு பெரிய கார்பரேட் கோயில் அப்படின்னா நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இதை பயன்படுத்துகிறாங்க. 200 ஊழியர்களுக்கு பக்கமாக வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு கூரைக்குளம் வடையக்குளம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடே வெளியில் இல்லை. எல்லாம் மாமா மச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் உறவுகள். இன்னைக்கு அந்தளவுக்கு நேரம் காலம் எல்லாமே கூடி வந்துருச்சு. அந்தளவுக்கு எல்லாரும் அந்யோன்யமாக இருக்காங்க. அதில் எல்லாத்துடைய ஆசையும் என்னன்னா, நம்ம குலதெய்வ கோயிலை நம்மளுடைய தாயை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறது. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன்னா இன்னும் இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இனிமேல் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு நமக்கு சந்ததிகளுக்கு கிடைக்கும். யார் கட்டுறாங்க என்னன்னு தெரியாது. ஆகியனால நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ, இன்னைக்கு வரியெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த வரிங்கிறது ஒரு பெரிய இது இல்லை. அதாவது அந்த வரிங்கிறது ஒரு பேருக்காக தான் இருக்குது. நம்ம சக்திக்கு எவ்வளோ உட்பட்டவாறு நம்ம செய்ய முடியுமோ அதை வந்து வாரி வழங்கணும். அதே மாதிரி பெரிய தொழில்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் கேட்டாங்க, இந்த மாதிரி இவ்வளோ வரி மட்டும் கொடுத்தா போதுமா, அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்குறாங்க. அதாவது பாவப்பட்ட பணத்தை இறைவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆகையால உங்களை கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அது இறைவன் ஏற்றுக்கணும்னு நினச்சா மட்டும்தான் ஏற்றுக்கலாம். இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட பணத்தை மட்டும்தான் ஏற்றுக்கணும். ஆகையால இறைவனுக்கு நாம் செய்வது நாம் அனுபவிக்க அல்ல, நம்முடைய சந்ததிகளை அனுப்பிப்பார். சந்ததி அங்கே இருந்து சாமி கொடுப்போம். அப்போ குணம் பொழுது அவர்களுடைய ஆற்றல், அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் பரிபூர்ணமாக அமையும்.
அதற்காக தான் நம்முடைய கொங்கு நாட்டிலே தலை சிறந்த கோவிலாகவும் மிக அற்புதமான கோவிலாகும். அதெல்லாம் பிராகார மண்டபத்தில் அமரும் மண்டபங்கள் அமரக்கூடியதும். இதுக்காக நம்ம ஒரு பிராகாரம் தான் சுற்றி வரோம். இப்போ 3 பிராகாரம் சுற்றி வர மாதிரி கோயில்களில் பிளான் போட்டுருக்காங்க. அதில் 2வது பிராகாரத்தில் பிற்காலத்தில் நம்முடைய வசதிகளை பொறுத்து தங்கத்தில் அமையக்கூடிய வாய்ப்பும் அதை ஆசைப்பட்டுள்ளார்கள். அந்த அமைப்புக்கு உண்டான ப்ராசஸையும் போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் அந்த கோயிலை ரொம்ப உயர்ந்த நிலையில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய திருப்பணி அப்படிங்கிறது இந்த காலத்தில், நம்முடைய காலத்தில், நம்ம சந்ததிகள் வாழும் தருணத்தில் அந்த குலதெய்வ கோயில், அந்த குலதெய்வம் நமக்கு அருளை வழங்கி இருக்கிறார். ஏன்னா இந்த திருப்பணி அப்படிங்கிறது ஒரு 10 நாள் ஆரம்பித்த திருப்பணி இல்லை. எத்தனையோ ஆண்டுகள் போராட்டங்கள், பல போராட்டங்கள், அதெல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு திருப்பணிக்கு நம்ம கால் போட போகிறோம் அப்படின்னா அது இறைவனுடைய அனுகிரகம், இறைவனுடைய செயல் ஆகியனால எல்லோரும் அந்த திருப்பணியில் தகடாக முடிஞ்ச அளவு கலந்துக்கிட்டு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா அந்த குலதெய்வம் மட்டும்தான் நமக்கு பரம்பரை அப்படின்னு சொல்லுவார்கள். வேறு எந்த கோயிலுக்கும் போனால் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் கட்டாயம் குலதெய்வத்திற்கு வந்தே ஆகணும். ஆதி காலத்தில் இது காணியாளர்களால் உருவாக்கப்பட்டதால் இது காணி தெய்வம் என்று ஏற்படுத்தினார்கள். அதன் பிறகு மறுபடி சொல்லாக குலதெய்வம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை மிக பெருமையுடன் கட்ட வேண்டும். அதில் விளையல் குலத்திற்கும் குறை குலத்திற்கும் இந்த பாக்கியம் நமக்கு அம்மா அனுகிரகம் செய்திருக்கிறார். இரு குலங்களும் ஒற்றுமையாக இருந்து எல்லா விதமான திருப்பணிகளையும் பரிபூர்ணமாக செய்து அம்மாவுடைய அனுகிரக ஆசை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம்.